தற்பொழுது அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான பதற்றத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. விவாதங்கள் அனைத்தும் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஹார்மோஸ் நீர்சந்தி அடைக்கப்பட்டதால் அதனால் உலக பொருளாதாரம் என்னவாகும் என்பதை சுற்றியே அமைந்துள்ளது. ஆனால் உண்மையான ஆபத்து எங்கே இருக்கிறது தெரியுமா? அமைதியாக அதே சமயம் உலக வர்த்தகத்தின் கழுத்தை பிடிக்கும் நிலையில் இருக்கும் மற்றும் ஒரு செக் பாயிண்ட் தான் பாப் அல் மந்தாப். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் என்பது கச்சா எண்ணெய்க்கான பாதை என்றால், பாப் அல் மந்தாப் என்பது உலக நுகர்வு கலாச்சாரத்தின் முதுகெலும்பு எனவும் சொல்லலாம். ஹார்மோஸ் அடைக்கப்பட்டால் பெட்ரோல் விலை உயரும். ஆனால் பாப் அல் மந்தாப் முடக்கப்பட்டால் ஒட்டுமொத்த உலக வர்த்தகமே நிலைகுலைந்து போகும். பாப் எல் மந்தாப் என்றால் அரபு மொழியில் கண்ணீர் வாசல் என்று அழைக்கப்படும். இந்த 30 கிலோமீட்டர் அகலமுள்ள கடல் பகுதி இன்று ஏன் உலக வல்லரசுகளின் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது? இது ஏன் ஹோர்மோஸை விட ஆபத்தானது என்று விரிவாக பார்க்கலாம். தயனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். பாப் எல் மந்தாப் ஏன் இது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், இது ஆசியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவை இணைக்கும் பாலம். இதன் வழியாக எண்ணெய் மட்டுமல்லாமல் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்கள், மொபைல் போன்கள், கார்கள், தானியங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் என அனைத்தும் செல்கின்றன. பாப் எல் மந்தாப் நீர்ச்சந்தி செங்கடலையும், அதாவது ரெட் சி, ஏடன் வளைகுடாவை கல்ஃப் ஆஃப் ஏடன் இணைக்கிறது. இது சூயஸ் கால்வாய் வழியாக ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் செல்லும் கப்பல்களுக்கான ஒரே வழித்தடமாகும். பாரசீக வளைகுடாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு செல்லும் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவில் பெரும் பகுதி இதன் வழியாகத்தான் செல்கிறது. ஹோர்மோஸ் ஒரு நாட்டின், அதாவது ஈரான் நாட்டின் கட்டுப்பாட்டில் இருந்தால், பாப் அல் மந்தாப் பகுதி இன்று எந்த ஒரு முறையான அரசுக்கும் கட்டுப்படாத ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கையில் வைத்திருக்கும் ஹூத்தி, அதாவது ஹூத்தி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல் எல்லைக்குள் இருக்கிறது. இதுதான் உலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சவால். ஆண்டுதோறும் சுமார் $1 டிரில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் இந்த சிறிய இடைவெளி வழியாகத்தான் பயணிக்கின்றன. உலக அளவில் சுமார் 12% முதல் 15% கடல்வழி வர்த்தகம் இந்த 30 கிலோமீட்டர் அகலமுள்ள சிறிய நீர்ச்சந்தி வழியாகவே நடைபெறுகிறது. உலக அளவில் கடல் வழியாக கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெய்களில் 10% மற்றும் திரவ இயற்கை வாயுவில் LNG என்கிற திரவ வாயுவில் 8% இந்த பாதையை கடக்கின்றன. தினமும் சுமார் 50 முதல் 60 மாபெரும் சரக்கு கப்பல்கள் இந்த பகுதியை மிக நெருக்கமாக கடந்து செல்கின்றன. சாதாரண காலங்களில் ஆண்டுதோறும் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இந்த நீர்ச்சந்தியை கடக்கின்றன. இந்த வழித்தடம் இல்லை என்றால் கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி செல்ல வேண்டும். இது பயண நேரத்தை 10 முதல் 15 நாட்கள் வரை அதிகரிக்கும். இந்த பாதை இன்று பேசுபொருளாகியிருக்க காரணம் ஏமன் நாட்டின் ஈரானிய ஆதரவு பெற்ற ஹவுதிஸ் என்ற போராளிகள் அமைப்பு. ஏமனின் கடற்கரை பகுதியில் ஹவுதிஸ் கிளர்ச்சியாளர்களின் வசம் இருப்பதால் அவர்கள் மிக எளிமையாக ஆனால் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்டு மிரட்டல் விடுக்கின்றனர். சில $1000 மதிப்புள்ள ட்ரோன்களை கொண்டு பல $1,000,000 மதிப்புள்ள சரக்கு கப்பல் அவர்களால் செயலிழக்க செய்ய முடிகிறது. பாப் அல் மந்தாப்பில் கப்பல்கள் மிக மெதுவாகவும் குறுகிய பாதையிலும் செல்ல வேண்டும். இது ஹூதிகளுக்கு இலக்குகளை தாக்குவதற்கு எளிதாகிறது. அமெரிக்கா ஈரானை தாக்கினால் ஈரான் நேரடியாக போரில் இறங்குவதை விட தனது நிழல் இராணுவமான ஹூதிகள் மூலம் பாப் அல் மந்தாப்பை மூட செய்யும். ஈரான் ஒரு புறம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடினால், மறுபுறம் ஹூதிகள் பாப் எல் மந்தாப்பை மூடுவார்கள். இது உலக எரிசக்தி விநியோகத்தை முடக்கிவிடும். கடலில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட படகுகளை மோத செய்தோ அல்லது ஏவுகணைகளை ஏவியோ இந்த கப்பல் போக்குவரத்தை முற்றிலும் நிறுத்த முடியும். இதன் விளைவாக பாதிப்புகள் செயின் ரியாக்ஷனாக பொருளாதார வீழ்ச்சிக்கு இட்டு செல்லும். எவ்வாறு என்றால், பாப் எல் மந்தாப்பை தவிர்க்க கப்பல்கள் ஆப்பிரிக்காவின் வழியாக சுற்றி செல்ல நேரிடும். இதன் விளைவாக ஒரு கப்பலுக்கு சராசரியாக $1 மில்லியன், அதாவது சுமார் 8 கோடி ரூபாய் கூடுதலான எரிபொருள்கள் செலவாகும். கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி செல்ல வேண்டி இருப்பதால் மற்றும் இன்சூரன்ஸ் பல மடங்காக உயரும். சரக்குகள் வந்து சேர 15 நாட்கள் தாமதமாகும். இந்த தாமதம் உலக அளவில் உணவுப் பொருட்கள் மற்றும் மின்னணு பொருட்களின் தட்டுப்பாட்டை உருவாக்கி வரலாறு காணாத விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும். கச்சா எண்ணெய் வருவது தடைப்படுவதால் சர்வதேச சந்தையில் பெட்ரோல், டீசல் விலை விண்ணை தொடும்.
ஜஸ்ட் இன் டைம் முறையில் இயங்கும் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்கள் வந்து சேர தாமதமாகும். இதனால் உற்பத்தி முடங்கும். இதனால் நேரடியாக பாதிக்கப்படுகின்ற நாடுகளும் இருக்கின்றன. சூயஸ் கால்வாய் கட்டணம் மூலம் கிடைக்கும் பெரும் வருமானம் இந்த நீர்ச்சந்தியை நம்பியே உள்ளது. சூயஸ் கால்வாய் வழியாக கப்பல்கள் வராது போனால் கால்வாயை நம்பி இருக்கும் எகிப்து நாட்டின் பொருளாதாரம் சரிந்துவிடும். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் தங்கள் எண்ணெய் ஏற்றுமதிக்கு இந்த பாதையை தான் அதிகமாக பயன்படுத்துகின்றன, நம்பியும் இருக்கின்றன. உலகின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளரான சீனாவிற்கு ஐரோப்பிய சந்தையை அடைய இதுவே குறுகிய வழி. குளிர்காலத்தில் தேவையான எரிவாயு மற்றும் ஆசியாவிலிருந்து வரும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் ஐரோப்பிய நாடுகள் முடங்கும். இந்தியாவின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் பெரும் பகுதி இந்த பாதை வழியாகவே நடக்கிறது. இதனால் இந்தியாவிலும் பெட்ரோல் விலை மற்றும் இறக்குமதி பொருட்களின் விலை தாறுமாறாக உயரும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் என்பது உலக பொருளாதாரத்தின் இரத்த நாளம் என்றால், பாப் அல் மந்தாப் என்பது அதன் இதய துடிப்பு என்று கூட கூறலாம். இன்று ஒரு கிளர்ச்சி குழுவின் கையில் இந்த நீர்ச்சந்தியின் பாதுகாப்பு இருப்பது உலக வர்த்தக கட்டமைப்பின் பலவீனத்தையே காட்டுகிறது. உலக நாடுகள் ஹார்மோஸை கவனித்துக் கொண்டிருக்கும் வேளையில் கண்ணீர் வாசல், அதாவது பாப் அல் மந்தாப் உண்மையில் உலகை கண்ணீர் விட வைக்கும் வல்லமை கொண்டது என்பதை மறுக்க முடியாது. பாப் அல் மந்தாப் என்பது வெறும் நீர்ச்சந்தி மட்டுமல்ல, அது உலக பொருளாதாரத்தின் ஒரு முக்கியமான நாடி துடிப்பு. அங்கு ஏற்படும் ஒரு சிறிய பாதிப்பு கூட உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் சாதாரண மனிதனின் சமையலறை வரை பாதிப்பை ஏற்படுத்தும் வல்லமை கொண்டது. உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.